கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் வந்து நாளைக்கு நடக்க போகுது கைஸ். ஸோ இதில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நான் ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு மேட்ச் தோற்றுட்டாங்க, ஆனால் இந்தியா வந்து அப்படியே ஆப்போசிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால தான் ஜெயிச்சோன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம யூஎஸ்ஏ கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பவுலிங் பிச் மாதிரி தான் இருக்குது. இந்த யூஎஸ்ஏ சைடில் இருக்க எல்லா பிச்சும் இப்போ தான் ரெடி பண்ணனால ஃபுல்லாக பவுலிங்க்கு ஃபேவராக தான் இருக்குது. ஸோ லோ ஸ்கோரிங் கிரவுண்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ நம்ம ஐபிஎல் பார்த்த மாதிரி ஒரு 200+ ஸ்கோர்ஸ்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனில் மட்டும்தான் 200+ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு வேளை வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷனுக்கு போனாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா பேட்டிங் அதிகமாக ரன்ஸ் போக அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ யூஎஸ்ஏல விளாட அவங்க வந்து ஸ்லோ ஸ்கோரிங் ரேட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சும் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு சைட்லேயும் பவுலர்ஸ் செம்மையாக இருக்காங்க. பேட்டர்ஸு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் பேட்டர்ஸ் இருக்கார். ஆனால் அந்த பக்கம் பாகிஸ்தானில் யாராவது ஒருத்திங்க வந்து நின்று திடீர்னு ஆடி கொடுத்தா தான் உண்டு, அது மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஈஸியாக இந்த மேட்சை வந்து நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம் தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா இவங்க வந்து யூஎஸ்ஏ கூட ட்ரபுள் ஆனாங்க. ஸோ அந்தளவுக்கு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தாலும் அவங்க வந்து கடைசியில் வந்து தோற்று போயிட்டாங்க சூப்பர் ஓவரில். ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து மஸ்ட்டாக வின் பண்ணுற மேட்ச் தான் இது பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் பவுலர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸாக எடுத்துகிட்டு வரந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சீம் பவுலர்ஸ் மற்றும் கிராஸ் சீம் பவுலர்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்விங் பவுலர்ஸ்க்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அதனால தான் ஒரு மைனஸாக போயிடுச்சு பாகிஸ்தானுக்கு. ஏன்னா சைன்ஸ் அஃப்ரிடி மற்றும் முகமது தம்பீர்லாம் நல்லா ஸ்விங் பண்ணுற பவுலர்ஸ். அவங்களுக்கு வந்து சீம் ஆகிற கண்டிஷனுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு ரொம்பலாம் டேஞ்சரஸாக இருக்க மாட்டாங்க, ஒரு ஆவரேஜாக தான் இருப்பாங்க. நம்ம டீம் பவுலர்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக தான் இருப்பாங்க எல்லாரை பொறுத்த வரைக்கும். ரீசன் என்னென்னா சிராஜ் வந்து கிராஸ் சீமை பிடிச்சி போடுவார், பும்ராவும் செம்மையாக போடுவார், ஹர்திக் பாண்டியாவும் நல்லா சீமில் போடக்கூடிய பவுலர்ஸ் தான். ஸோ சீமுக்கும் ஸ்விங்குக்கும் அருமையாக போடுற பவுலர்ஸ் நம்மள்கிட்ட பேலன்ஸாகவே இருக்காங்க. ஸோ அந்த டீமில் பார்த்தா நஷீம் ஷா ஓரளவுக்கு போடுவார், அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராஃப், இவங்க 2 பேர் தான் மெயின் பவுலராக கருதப்படும். ஸோ ஹாரிஸ் ராஃபை பொறுத்த வரைக்கும் பேஸ் வச்சுருக்கனால தான் செம்மையாக இருப்பார். ஸோ அவர் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பிரேக் த்ரூவாக இருப்பார் இந்தியாவுக்கு ட்ரபிள் பண்ணுறதுக்கு. ஸோ மிச்சப்படி எந்த பவுலர்ஸும் இருக்க மாட்டாங்க. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் சலாம் இவர் தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பார். ஏன்னா வருஷம் எப்பயுமே இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நல்லா ஆடக்கூடிய பேட்டர் அவர் ஒருத்தர் தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த மேட்ச்சில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் கைஸ் அஃப்கோர்ஸ் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா பேலன்ஸ் டீமாக இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸு இல்லை, மெயின் ஸ்பின்னராக கருதப்படுற சதாஃப் கான் அந்தளவுக்குலாம் பெரிய ஸ்பின்னர்லாம் இல்லை, ஒரு ஆவரேஜான ஸ்பின்னராக சொல்லுவேன். ஸோ மிச்சம் இருக்க பேட்டர்ஸ்க்கும் அந்தளவுக்கு ஃபார்ம்லேயும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பாபர் அசம் ஏதோ நின்று ஆடி கொடுத்தாரு, அதுக்கப்புறம் லோயர் ஆர்டர் பேட்டர் தான் வந்து ஆடி கொடுக்குறாங்க. ஸோ ஃபக்கர் ஜசாம் ஒரு ஃபார்முக்கு வந்து கொடுத்தாலும் ஸோ நான் எப்படியும் இந்தியா அசால்ட்டாக சேஸ் பண்ணினாலும் பவுலிங் போட்டாலும் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்